மெமரி சிப் எல்லாத்தின விலையும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மடங்கு ஏறி போயிருக்கு. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அப்போ அந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னு கேட்டால் இந்த ஏஐ தான். என்ன ஏன்னு கேட்டால் ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு ஹை பேண்ட்விட்த் மெமரி சிப் சொல்லப்படுற ஒரு சிப் தான் தேவைப்படுது. அப்போ அந்த சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா இருந்தா எஸ்கே ஹைனிக்ஸ், சாம்சங், மைக்ரோன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள். இதுதான் கிட்டத்தட்ட ரெமண்ட அதாவது சிப் மேனுஃபேக்சர் வந்து மோனோபோலின்னு சொல்லலாம். இவங்க 3 பேரும் தான் கிட்டத்தட்ட 95% ரம்ஸை அதாவது சிப்ஸை மெமரி சிப்ஸை வேர்ல்டு வைடாக அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹை பேண்ட்விட்த் மெமரி சிப்னு சொல்லப்படுற ஒரு சிப் தான் மோஸ்ட்டாக தேவை. அப்போ இவங்க கூட லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹை பேண்ட்விட்த் மெமரி சிப்பில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு கன்சூமர் கிரேடுக்கு ரெம் மேனுஃபேக்சர் பண்ணுறதை குறைச்சி கொள்கிறாங்க. அப்போ அதனால தான் ரெம்முக்கு நிறைய தட்டுப்பாடு இங்கே வருது. அதோட மார்க்கெட்டில் வந்து DDR4, DDR5ன்னு சொல்லப்படுற 2 ரெம் வந்து கூட புழக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா DDR5 தான் அந்த புது டெக்னாலஜி. அப்போ அதனால வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து DDR5ல கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், DDR4 வந்து தவற விடுறாங்க. ஆனாலும் கன்சியூமர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா இன்னும் பட்ஜெட்டு காரணமாக பட்ஜெட் வந்து DDR4க்கு கொஞ்சம் குறைய தான் முடிய போகுது. அப்போ அதனால DDR4ல் அதிகமாக பிசி பண்ணிக்கணும், DDR5வை குறைச்சி கொள்ளும். அப்போ அதனால என்ன நடக்குது, DDR4க்கு தான் கூட தேவைப்படுது, அதனால ஷார்ட்டேஜும் கூட வருது. ஏன்னா அவங்க DDR5 தான் கூட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இவங்க DDR4 கேட்கறதால ஷார்ட்டேஜ் வந்து வந்துட்டு. அப்போ இது ரெண்டும் ரீசனாக இருக்குன்னு சொல்லி போட்டு கருதப்படுது. ஓகே, நீங்கள் அப்போ கேட்கலாம் இந்த பிரச்சனை இப்போ முடியும், இப்போ நாங்கள் ரொம்ப பழைய விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிரச்சனை 2026 வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லி போட்டு தான் நிறைய வெப்சைட்லேயோ நிறைய இடங்கள்லையோ சொல்லப்பட்டு கொண்டு வருது. அது கன்ஃபார்மான தகவல் இல்லை, பட் 2026 வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்காமல் என்னோட ஏஐ டெவலப்மெண்ட் இன்னுமே நீடிச்சு கொண்டிருக்கிறதால வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க புதுசாக பிசிபியில் உண்டாக்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான், உங்கள்கிட்ட எங்கேயாவது ஆஃபரில் நல்ல ப்ரைஸுக்கு ரேம் சிக்குது, நல்ல டீல் கிடைக்குது அப்படின்னா எடுத்து போடுங்க. அல்லாட்டி செகண்ட் ஹேண்டில் எங்கேயும் பிடி விட்டால் எடுத்து போடுங்க. அல்லாட்டி வேறு வழியே இல்லை, வெயிட் பண்ணி பில் பண்ணுறதான் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது. இப்போயே உங்களுக்கு ரேமோட ப்ரைஸ் கூடி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இது மாதிரி வேறு கண்டென்ட் பார்க்கணுன்னா என்னென்ன கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாய் மக்காஸ்.